Friends, welcome to all. ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக டாஸ்க் லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் பிபிடியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ நியர்லி ஒரு 82 டாஸ்க் கொடுத்துருக்கேன். அந்த 82 டாஸ்கில் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது இண்டிவிஜுவல் டாஸ்க். ஓகே, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மீதி பிளாக் கலரில் இருக்கிற டாஸ்க் எல்லாமே என்ன அப்படின்னா டீமுக்கு ஒன்று அப்படி சொல்லி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. சரியா? ஸோ 82ல் நியர்லி வந்து ஒரு 5 டாஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எத்தனை ஒரு 77 டாஸ்க் இருக்கா? அந்த 77ல் நியர்லி ஒரு 27 ஒரு சின்ன சின்ன பேசேஜாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆன்சர். மீதி 50 டாஸ்க் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, ஸோ வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணுறது, கூகுள் பிஸ்னஸில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் சோஷியல் மீடியாஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் ஆக்டிவிட்டி தான். ஓகே, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு டீமுக்கு 5 பேர் இருக்கீங்க, மினிமம் மேக்ஸிமம் 6% இருக்கீங்க. 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 டாஸ்க் வீதம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 4 நாளில் 80 டாஸ்க் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 20 டாஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்கள் டீமில் 5 பேர் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் 5 டாஸ்க்னு அலாட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஓகே, இது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைகள் இல்லை. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னா, டைட்டில் வந்து உங்களுடைய பொறுப்புலேயே நான் கொடுத்துட்டேன். ஓகே, டைட்டில் எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸாக சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் டீமில் இருக்க யாராவது ஒரு பர்சன் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் இந்த இடத்துல டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிட்ட அவ்வளோ விஷயத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த மெயின் ப்ராஜெக்டோட மோட்டோவாக நம்ம இதுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒரு 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 யூனிக்கான ஒரு நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது புதுமையாகவும் இருக்கணும், தனிப்பட்ட எப்படி சொல்கிறது தனித்துவமாகவும் இருக்கணும். ஓகே, ஒருத்தவங்க வச்ச பேரையே நம்ம கம்பெனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக யாரும் வைக்காத பேராக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பேர் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு யூனிக்கான ஒரு நேம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறங்க உங்கள் கம்பெனிக்கு. ஓகே, இது ஃபஸ்ட்டு டாஸ்க். செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு சொல்லிட்டு லோகோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லோகோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம கலர் சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஓகே, அந்த கலர் சைக்காலஜியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ், ஒரு மீனிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக தானே? அப்போனா நம்ம பிஸ்னஸ் சர்வீஸ் எந்த கலர்ஸ் சைக்காலஜி எந்த கலர் அப்ளை ஆகி வரும் அப்படிங்கிற அந்த கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் உங்களுடைய லோகோவை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லோகோ அப்படிங்கிறது 2 டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அதோட இமேஜை வச்சு லோகோ க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸோட லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஜி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குன்னா அதோட லோகோ பாருங்களேன், அந்த லோகோவில் எல்ஜி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக தானே? இப்போ இதே இது ஒரு வெஜிடபிள் ஷாப்ஸோட கடைகளெல்லாம் நீங்கள் லோகோ பாருங்களேன், அவங்களுடைய லோகோ க்ரீன் கலரில் இருக்கும். அட் த சேம் டைம் அதில் ட்ராலி தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸோட இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு நேமை வச்சு லோகோ க்ரியேட் பண்ணுமா, இல்லைனா அதோட ப்ராடக்ட் வச்சு லோகோ க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஒரு யூனிக்கான ஒரு லோகோ அப்படிங்கிறது அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மூணாவது என்ன அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு சொல்லிட்டு ஸ்லோகன் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்லோகன் அப்படிங்கிறது உங்களுடைய பிராண்டை வந்து நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் வேர்ட்ஸை நம்ம கொடுக்குறது. ஓகே, மினிமம் ஒரு 3 வேர்ட்ஸ் இல்லைனா 5 வேர்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து இல்லை 3 வேர்ட்ஸே எனஃப். ஓகே, ஒரு 3 to 5 வேர்ட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஸ்லோகனை வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய பிராண்டுக்கு ஸ்லோகன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை ஜுவல்லரி அப்படின்னா தாயின் அன்பை போல் தூய்மையான தங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி உங்களுடைய பிராண்டுக்கு ஒரு ஸ்லோகன் வைங்க. அந்த ஸ்லோகனை சொன்னால் உங்கள் பிராண்டு தெரியணும். ஓகே, உங்கள் பிராண்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்லோகனை மக்களுக்கு உச்சரிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது அந்த ஸ்லோகன், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.